ஹாய் ஹலோ வணக்கம். நாங்க தான் உங்க சோலை மணி. வெல்கம் டு சோலை மணி அஃபிஷியல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா 10 மினிட்ஸ்ல மினிமல் ப்ராடக்ட்ஸ் வச்சு ரொம்ப குயிக்கா எப்படி மேக்கப் போடுறதுன்னு வாங்க பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிம்பிளா காலேஜ் ஒர்க் அந்த மாதிரி போகிறதுக்கெலாம் எப்படி மேக்கப் பண்ணலாம், ரொம்ப சிம்பிளாக மினிமல் ப்ராடக்ட்ஸை வச்சு எப்படி மேக்கப் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நாங்கள் இந்த மாதிரி தான் காலேஜ் ஒர்க் ஸ்கூல் இல்லை, மோஸ்ட்லி காலேஜுக்கு ஒர்க்லாம் நாங்கள் போகும்போது வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸு, இந்த மாதிரி சின்ன மினிமல் ப்ராடக்ட்ஸ் வச்சு தான் நாங்கள் போவோம். மினிமல் ப்ராடக்ட்ஸ் வச்சு எப்படி காலேஜ் ஒர்க் எல்லாத்துக்கும் சிம்பிளான மேக்கப் எப்படி போட்டு போகிறதுன்னு பார்க்கலாம். அப்புறம் இந்த ப்ராடக்ட்ஸ்லேயே வச்சு ஒரு முக்கியமான ஒரு ப்ராடக்ட் இருக்குது. அதை போட்டிங்கன்னா தான் வந்துட்டு மூஞ்சி வந்துட்டு ப்ரைட்டாக இருக்கும். அது என்னன்னு பார்க்கணுன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கின் கேர். அந்த பழைய வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. நாங்கள் ஃபுல்லாக வந்துட்டு மேக்கப் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு போட்டிருந்தோம். பார்க்கல அப்படின்னா போய் பாருங்கள். அதில் இருக்கிற வந்துட்டு ஃபஸ்ட்டு 3 ஸ்டெப்ஸ் வந்துட்டு அதே தான். ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன போடணும் அப்படின்னா சீரம் தான். நாங்கள் இந்த சீரம் தான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நீங்களும் ஸ்கின் கேர் சீரம்னு யூஸ் பண்ணதே இந்த இதுதான். ஸ்கின் கேர் நீங்களும் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கின்னுக்கு எது நல்லா இருக்குமோ அதை வந்து போட்டுக்கோங்க. சும்மா ஒரு 3 ட்ராப்ஸ் மட்டும். போது இருக்குதுன்னு நம்மலாம் வந்துட்டு சொன்னபடி இருக்கும். பழைய வீடியோ பார்த்தீங்க தெரியும். சும்மா ஒரு 3 ட்ராப்ஸ் மட்டும். இதே வந்துட்டு அப்ளை பண்ணிங்கன்னா ஃபுல்லாக வரும். நெக்ஸ்ட் மாய்ஸ்சரைசர். அதே மாதிரி எது போட்டாலும் வந்துட்டு காதுக்கும் கழுத்துக்கும் சேர்த்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மாய்ஸ்சரைசரு. இதுவுமே வந்துட்டு உங்கள் ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி டாக்டரை கன்சல்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு லிப் பாம் வந்துட்டு போட்டுருங்க. அப்போ தான் வந்து லிப்ஸ் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் சொன்னேன் அந்த சீக்ரெட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னா சன்ஸ்க்ரீன். நீங்கள் இந்த ப்ராடக்டாக யூஸ் பண்ணணும், ஐ மீன் இந்த பிராண்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. சன்ஸ்க்ரீன் போட்டிங்கனாவே சன் ப்ரொடக்ஷனுக்கு மட்டும் இல்லை, ஃபேஸே வந்துட்டு கொஞ்சம் பிரைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். நாங்கள் ஃபேர்னஸ் க்ரீம்லாம் இது யூஸ் பண்ண மாட்டோம், சன்ஸ்க்ரீனோட அவ்வளோதான். அதுவே நல்லாயிருக்கும். இதில் தெரியுதான்னு தெரியல, ஆனால் உண்மையாக நேரில் வந்துட்டு சன்ஸ்க்ரீன் மட்டும் போட்டிங்கனாலே ஃபேஸ் வந்துட்டு கொஞ்சம் நல்லா ப்ரைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ எங்கேயாவது பக்கத்தில் போகணுன்னா இந்த அளவுக்கு மேக்கப் போட்டு போனால் போதும். இதுவே வந்துட்டு கொஞ்சம் நல்லா ப்ரைட்டாக தெரியும். ஸோ சன்ஸ்க்ரீன் வரல போட்டுட்டு அதுக்கப்புறம் நார்மலாக வந்துட்டு எப்போவுமே ஏதோ ஒரு லூஸ் பவுடர், ஏதோ ஒரு பவுடர் அடிச்சுக்கலாம். இப்போ நாங்கள் இதுக்கு முன்னாடி பண்ண 3 ஸ்டெப்ஸ் வந்து கண்டிப்பாக பண்ணி ஆகணுன்ட்டு இல்லை. ஸ்கின் கேர் பண்ணணுன்னு தோணுச்சுன்னா அது பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு க்ரீம் மட்டும் உங்களுக்கு பிடிச்ச க்ரீம் ஏதாச்சும் ஒன்று போட்டுட்டு அப்படியே லூஸ் பவுடர் போட்டிங்கன்னா போதும். இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறமே லிப்ஸ்க்கு கொஞ்சம் லிப் பாம் போட்டுக்கணும். ஸ்டார்டிங்லேயே போட்டுக்கோங்க. நீங்கள் மோஸ்ட்டாக எங்களோட வீடியோஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஃபுல் மேக்கப் வந்துட்டு ரொம்ப ரேராக தான் போட்டிருப்போம். ஏதாவது வெஸ்டர்ன் வியர் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. டக்குன்னு வந்துட்டு போய் எடுக்கணும் அப்படின்னா எப்போவுமே இந்த மாதிரி தான் போட்டு போவோம். நெக்ஸ்ட்டு பவுடர் அடித்து முடிச்சுட்டு ஐஷேடோ லைட்டாக
சும்மா டார்க் சர்க்கிள் தெரியாமல் இருக்கிறதுக்காக. எங்களுக்கு வந்து கொஞ்சம் டார்க் சர்க்கிள்ஸ் நல்லாவே இருக்குது. அதனால் லைட்டாக தான் போட்டுட்டு, தெரியுதா, சும்மா லைட்டாக மட்டும் போடணும். நீங்கள் டார்க்காக போட்டிங்கன்னா அது மட்டும் தனியாக தெரியும். நான் போட்டதே தெரியாது, சும்மா டார்க் சர்க்கிள் தெரியாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக போட்டாச்சு. சும்மா ஒரு க்ரீம் போட்டு நல்லா இந்த லூஸ் பவுடர் போட்டிங்கனாவே நல்லா ப்ரைட்டாகவே இருக்கும், செம்ம ப்ரைட்டாக இருக்கும். நீங்கள் வந்து சூஸ் பண்ணுற சன்ஸ்க்ரீனை பொறுத்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து சன்ஸ்க்ரீம் எப்படியோ அதே மாதிரி தான் வந்து காஜல் போட்டிங்க அப்படின்னா கண்ணு நல்லா அழகாக எடுத்து காமிக்கும். வந்து மிரர் பார்த்து போட்டுட்டு வரேன். ஐஷோட வந்து கம்பல்சரி கிடையாது, கொஞ்சம் டார்க் சர்க்கிள்ஸ் அதிகமாக இருக்கனால நாங்கள் யூஸ் பண்ணுறோம். டார்க் சர்க்கிள்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் ஐஷேடோலாம் போடவே தேவையில்லை. நாங்களுமே வந்து ரெகுலராலாம் ஐஷேடோ யூஸ் பண்ண மாட்டோம். பவுடர் போட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா ஐலைனர். நெக்ஸ்ட் வந்து காஜல் போட்டாச்சு. காஜல் போட்டுட்டு ஐலைனர் போடணும். ஐலைனர் போட்டு காஜல் போடலாம். போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், நான் எப்போவுமே வந்துட்டு காஜல் போட்டுட்டு தான் வந்துட்டு ஐலைனர் போடுவேன். அவள் ஐலைனர் போட்டு தான் காஜல் போடுவாள். நெக்ஸ்ட்டு ஐலைனர் நல்லா போட்டு காஜல் வேணுன்னா போட்டுக்கோங்க, இல்லைனா இதோட கூட விட்டுக்கோங்க. இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். சிலர் கண்ணுக்கு வந்துட்டு ஐலைனர் காஜல் இதெல்லாம் போட்டால் வந்துட்டு செட் ஆகாதுன்னு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அப்படின்னா நீங்கள் வந்து போடாமல் இருந்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம மேக்கப்பே முடிய போகுது. காஜல் போட்டு அதுக்கு கீழே ஐலைனர் போடணும், அப்போ தான் வந்து ஸ்மஜ் ஆகாமல் இருக்கும். மேலே போட்டாச்சு, கீழே வந்து போட்டுட்டேன். கீழே ஐலைனர் போட்டுக்கிட்டிங்கன்னா பெஸ்ட் ஸ்மஜ் ஆகாது. நீங்கள் தூங்கி எழுந்திரிச்சா கூட அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஆனால் எக்ஸ்பீரியன்ஸில் பேசுகிறேன். காலேஜுக்கெலாம் வந்து ஒரு 2 hours கிட்ட ட்ராவல் பண்ணிகிட்ருப்போம். அப்போ நல்லா தூங்கிட்டுலாம் வந்து அப்போ பார்த்தாலுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கையோஸ் செய்யுங்க, அதான் ஷூரிட்டி கொடுப்பேன். நான்லாம் வந்து நல்லா தூங்கி எழுந்திரிப்பேன் காலேஜ் போயிட்டு வரப்பெல்லாம். அப்படியே இருக்கும். இவ்வளோ தான் எங்களோட மேக்கப்பே. போட்டாச்சு. ஃபைனலாக லிப்ஸ்டிக் போட்டோம்னா நம்மளோட மேக்கப் ஓவர். ஆமாம், இப்போ நான் வந்துட்டு காஜலும் ஐலைனரும் போட்டுட்டேன். அதே மாதிரி காஜலு, ஐலைனரு, ஐப்ரோ த்ரெட் பண்ணுறது, இது எல்லாமே வந்துட்டு ஃபேஸை நல்லா வந்துட்டு ப்ரைட்டாக காமிக்கிற மாதிரி இருக்கும். மெயினாக லிப்ஸ்டிக், அதுவுமே வந்துட்டு ஃபேஸே அப்படி ப்ரைட்டாக காமிக்கும். இந்த மேக்கப்பில் நம்ம என்னென்ன போட்டிருக்கோன்னா ஐலைனர், காஜல், லிப்ஸ்டிக், லிப் பாம், அது போக லூஸ் பவுடர். வேணுன்னா நீங்கள் ஏதாச்சும் க்ரீம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கின் கேர் வந்து எப்போவுமே நம்ம நார்மலாக பண்ணுறது. ஸோ நீங்கள் வந்து காலேஜோ இல்லை ஒர்க்கோ போகணும்னு நினைக்கும் போது ரொம்ப சீக்கிரமாக ரெடியாகி போகணுன்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிள் மேக்கப் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சீக்கிரமாகவே போட்டுடலாம், நல்லாவும் இருக்கும். ஆமாம், அதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸ்க்கு சூட் ஆகுற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிந்தி வச்சு பொட்டு வச்சுக்கலாம். மண்டையில் தைச்சிட்டனே. அப்புறம் வந்துட்டு உங்கள் ஃபேஸ்க்கு செட் ஆகுற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்துட்டு பொட்டு வச்சுட்டு லைட்டாக சந்தனம் வச்சிங்கன்னா நல்லா ஃபேஸ் வந்துட்டு. மேக்கப்னா நாங்கள் போடுறது இவ்வளோ தான். சரி, நாங்கள் போயிட்டு தலையெல்லாம் சீவிட்டு
பொட்டெல்லாம் வச்சுட்டு வரோம். எங்களோட மேக்கப் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆனால் மேக்கப்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இவ்வளோ தான் போடுவோம். அது நல்லா இருந்துச்சா, அந்த வீடியோவில் இருக்கிறது நல்லா இருந்துச்சா, இல்லை சிம்பிளாக எப்பவும் போல் இருக்கிறது இந்த மேக்கப் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட மேக்கப் அவ்வளோதான். 10 மினிட்ஸில் எங்கேயாவது சீக்கிரமாக கிளம்பி போகணும் அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி தான் நாங்கள் கிளம்பி போவோம். நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக சீக்கிரமாக 10 மினிட்ஸில் குயிக்காக நம்ம வந்துட்டு கிளம்பிடலாம். மினிமல் ப்ராடக்ட்ஸ் வச்சு குயிக்காக ரெடியாகி வெளியே போகணுன்னா இந்த மேக்கப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆமாம், சீரம், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீமு, ஏதோ ஒரு பவுட்ரு, காஜல், ஐலைனரு, பொட்டு, சந்தனம், அவ்வளோதான். சிம்பிளாக வந்துட்டு சீக்கிரமாக கிளம்பிடலாம். அந்த வீடியோவில் இருக்க மேக்கப் நல்லா இருக்கா, இல்லை இந்த மாதிரி சிம்பிளாக இருக்கிறதா எங்கள் ஃபேஸ்க்கு செட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறோம். ஸோ மறக்காமல் சொலிமணி அஃபிஷியலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கான் ஆனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். பாய்.